வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கம் போல நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒத்து வரும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குரு பயிற்சியை வெளியிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்க்காதவர்கள் அந்த குரு பயிற்சி பலனை இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் குருவை பற்றி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வீடியோவும் விட்டுள்ளோம். அதையும் நீங்கள் பார்த்துவிட்டு குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் நன்மையும் ஏற்படும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேஷ ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 5லே இருக்கின்றார். ராசிநாதன் 5லே இருப்பது மகத்தான ராஜயோகத்தையும் மகத்தான லட்சுமி கடாட்சத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயரும். உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக நேர்த்தியாகவும் வெற்றி பயணத்தை நோக்கி செல்லும். அதனால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி உங்கள் காரியம் எல்லாம் அனுகூல வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உடன் இருப்பதினாலும் எல்லா வகையான எண்ணங்களும் ஈடேறும். இவ்வளவு நாள் தேங்கி கிடந்த விஷயங்களெல்லாம் அத்தனையும் வெற்றி அடையும். ஆனால் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 6லே மறைவார். அவர் 6லே மறைவது மட்டுமல்லாமல் 9ல் இருக்கின்ற சனி பகவான் பார்வையை வாங்குவார். அந்த காலகட்டத்தில் மாத இறுதியில் 25ஆம் தேதிக்கு பிறகு போட்டிகள், போராமைகள், தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் வரும். அது மட்டுமல்லாமல் நண்பர்களிடத்திலும் கணவன் மனைவிடத்திலும் கூட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வரும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய சூரியன் மட்டுமல்லாமல் 2 கூடிய சுக்கிர பகவானும் உடன் இருப்பதினால் தனப்பிராப்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய பண வருமானம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய ராசிநாதனும் 5 கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று இருப்பதினாலும் அங்கிருக்கின்ற ராசிநாதன் 4ஆம் பார்வையாக குரு பகவானையும் பார்ப்பதினால் ஆக 1, 5, 9 தொடர்பு ஏற்படுவதனால் மகத்தான வெற்றியும் மகத்தான தனப்பிராப்தியும் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய வெற்றி பயணமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரும் என்பது உங்களுடைய ராசிநாதனுடைய பலத்தால் மிக மிக தெளிவாக தெரிகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிர பகவான் ஆரம்பத்திலே 5லே இருக்கின்றார். அதனால் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. கணவன் மனைக்குள் அன்புகள் மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்கள் வகையிலும் எல்லா விதமான ஆதரவும் அன்பும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தன வருமானம் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். கடன் இருந்தாலும் அதை கடன் அடைபடுவதற்குண்டான வழிகளை பிறக்கும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நாணயமானவர் என்ற பெயர் கிடைக்கும். எல்லா விதத்திலும் அந்த 2 கூடிய சுக்கிர பகவானுடன் உங்களுடைய ராசிநாதன் சேர்க்கையால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய பொருளாதார உயர்விலும் சரி நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதி அவர் 6லே நீச்சமடைகின்றார். பிறகு அவர் 6 கூடியவருடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவதனால் 7ஆம் வீட்டிற்கு 12ல் இருப்பதினால் குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவியிலும் சரி ஒரு சில சங்கடங்களோ அல்லது ஈகோ போல ப்ராப்ளங்களோ நண்பர்கள் வகையிலே இருக்கும். கூடுமான அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் வம்போ வழக்கோ சர்ச்சைகளோ ஏற்படும் என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் அவர் 2க்கும் உடையவர், 7க்கும் உடையவர். 6லே சென்று நீச்சமடைந்து நீச்சபங்கம் அடைவதால் நீச்சத்தினுடைய பலனும் உங்களுக்கு வரும். நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய பலன் வரும். நீச்சபங்கம் தேவையில்லாமல் நீங்கள் விமர்சனத்துக்கு ஆளாகுவது, உங்களை பின்னால் புறம் பேசுவது, நீச்சபங்க ராஜயோகம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும் என்பது 6லே மறையக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. தசாபுத்தி சரியில்லை என்றால் குடும்பத்தில் குழப்பமும், கணவன் மனைக்குள் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடோ அல்லது ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் உபாதிகளோ வருவதற்கும் வாய்ப்பும் உள்ளது. மேஷத்திற்கு 3க்கு உண்டான புதன் பகவான் ஆரம்பத்திலே 5லே இருக்கின்றார். அவர் 3, 6 கூடியவர். 5லே இருப்பதினால் உடன் ராசிநாதனும் 5 கூடிய சூரிய பகவானும் இருப்பதினால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய தைரியம், வைராக்கியம், எடுத்த காரியத்தில் வெற்றி, துணிவு, நண்பர்களுடைய ஆதரவு, உங்களிடத்தில் பணிபுரியக்கூடியவர்களுடைய ஆதரவு, உங்களுடைய சங்கீத ஞானம், எந்தெந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அத்தனை துறையிலும் நீங்கள் பெரிய முயற்சியும் உங்களுடைய புத்தி கூர்மையால் சகலத்தையும் சாதிப்பீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அந்த 6 கூடியவரே 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6லே மறைவதனாலும் சனி பகவானுடைய நேரடியான பார்வையை வாங்குவதனாலும் இளைய சகோதரர் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர்கள் மூலமாக வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவதும் அவர்களை எதிர்த்து பேசாது இருப்பதும் தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு சந்திர பகவான் ஆகின்றார். அவர் 4 கிரகம் 4ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது. 4ஆம் வீட்டிற்கு 9, 10 கூடிய செவ்வாயும் குருவும் இங்கே நேரடியாக சம்பந்தப்படுவதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான சாதனை புரிவார்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் தாயாருடைய மனநிலையும் உடல்நிலையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அமைதியாகவும்
ஆனந்தமாக இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஒரு சிலருக்கு சுப கடன்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அந்த கடன் வீடு, வண்டி, வாசல், வாகனம் போன்ற வகையான சுபக்கடன். அதற்கு காரணம் குரு பகவான் 12க்கும் உடையவர், 9க்கும் உடையவர். அவர் 4ஆம் வீட்டிற்கு 9, 6 உடையவர் என்றதனால் ஆகக்கூடிய கடன்களாம் சுப கடன்களாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் அமையலாம். ஒரு சிலர் பழையதை விற்றுவிட்டு புதியதை வாங்கலாம். ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதுதான் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மேஷத்திற்கு 5 கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்தில் 5 ஆட்சி பெற்று ராசிநாதன் எல்லாம் இருப்பதினால் உங்களுடைய எண்ணங்களும் சரி, திட்டங்களும் சரி, அத்தனையும் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாம், லட்சியங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். வெற்றி பாதையை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் செல்லும். முக்கியமாக தெய்வ அருளும், தெய்வ கடாட்சமும், மகானுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 5ஆம் வீட்டில் இருப்பதினால் ராசிநாதனுடன் 5 கூடியவர் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளும் சரி, வயதானவர்களாக இருந்தால் பேரம்பேத்திகளும் சரி, அவருடைய வாழ்வியெல்லாம் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். அவரவர் வயதிற்கேற்றார்கள். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்வியிலும், திருமண வயது உடையவர்களாக இருந்தால் திருமண முயற்சி வெற்றி அடையும். வேலை தேடுவர்களாக இருந்தால் வேலையும், தொழிலை செய்பவர்களாக இருந்தால் தொழிலதிபர்களாகவும் மிகவும் கொடிகட்டி பார்க்கலாம். சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு 6லே வருவார். அவரை 9ல் இருக்கின்ற சனி பகவான் பார்ப்பதினால் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் சுபகரியங்கள் ஏற்படும். தசாபுத்தி சாதகம் இல்லை என்றால் அவர்கள் மூலியமாக கவலையும், வீண் விரை செலவுகளும், சிலருக்கு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. காரணம், சனி பகவான் பார்வை படுவது ஒரு காரணம். அந்த வீட்டிற்கு சனி பகவான் 6 கூடியவர். சூரியனோ அந்த வீட்டிற்கு விரையாதிபதி என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட நிலைமைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தசாபுத்தி சாதகமானவர்களுக்கு முழுமையாக சுபவீரியமும், தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது சூரிய பகவான் 6லே மறையக்கூடிய பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மேஷத்திற்கு 7 கூடையவர் சுக்கிர பகவான். அவர் ஆரம்பத்திலே 5லே இருக்கின்றார். ஆரம்பத்திலே அவர் 5ல் உள்ளதனால் 7ஆம் வீட்டின் மூலமாக கணவன் மனைக்குள் ஒற்றுமையும், சந்தோஷமும், நண்பர்கள் மூலமாக ஆதரவும், கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு கூட்டு வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற செய்திகள் அவரவர் தகுதிக்கேற்றார் போல் நடக்கும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதற்குண்டான முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கு தொழிலில் கொடி கட்டி பறப்பார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6லே மறைவார். அங்கு புதனுடன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார். 7ஆம் வீட்டிற்கு 12லே இருப்பதினால் தசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கு முழுமையாக கணவன் மனைவி மூலமாக ஒரு சுபவீரியங்களாகும். அதாவது வீட்டுக்குண்டான தேவையான பொருள்களோ, வீடு, வண்டி, வாசல், வாகனம், பொருள், வீட்டுக்குண்டான பொருள்கள், உபயோகிக்கின்ற பொருட்கள், துணிமணி உட்பட உயர்ந்த ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. காரணம், 7ஆம் வீட்டிற்கு விரயத்தில் இருப்பதினால் சுப செலவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு வருவதற்கோ அல்லது ஈகோ போன்ற பிரபலத்தில் ஒரே வீட்டில் இருந்து கூட பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகலாம். அல்லது வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. காரணம், 7ஆம் வீட்டிற்கு 12லே இருப்பதினாலும் 9லே இருந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய பலனும் அதுதான். அப்படிப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து செய்ய வேண்டும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டுகளை செய்து கொண்டால் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கி விடலாம். இருந்தாலும் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனும் அங்கே 6லே வருவதனால், ராசிநாதன் சம்பந்தப்படுவதனால், 25ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சம்பந்தப்படுவதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் தெரியாத ஒன்றுக்கொன்று நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ்வீர்கள் என்பதும் 7ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மேஷத்திற்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8 கூடியவரும் உங்களுடைய ராசிநாதம் ஒருவரே. அவர் ஆரம்பத்தில் 5லே உள்ளார். 5லே இருந்து அவர் 8ஐ பார்க்கின்றார். அங்கு குரு பகவானும் உள்ளார். 8ஆம் வீட்டினுடைய அதிபதி 8ஐயே பார்ப்பதினால் ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. எதிர்பாராத தனப்பிராப்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் வரும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமான தனப்பிராப்தி வரும். 8க்குண்டான அசிங்கம், அவமானமோ, வம்போ, வழக்குகளோ எதுவும் உங்களை அண்டாது. காரணம், அவர் ராசிநாதன் என்பதனாலும் அங்கு குரு உள்ளதனாலும் அவரே 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் அப்படிப்பட்ட மைனஸ் பாயிண்ட் எதுவும் உங்களை அண்டாது. யோகமான தசாபுத்தி நடந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புள்ளது. கணவன் மனைக்குள் சுப செலவுகளும் சுப முதலீடுகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. நண்பர்களுடைய குடும்ப விசேஷங்களுக்காக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஒரு சிலர் பிள்ளைகளுக்காக அவரவர் தகுதிக்கேற்றார் போல் வீடோ, வண்டியோ, வாசலோ, வாகனமோ இல்லை மற்ற விதமான பொருளை வாங்கி தரக்கூடிய சுபாய செலவுகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. உங்கள் ராசிக்கு 9 கூடிய குரு பகவான் 8லே இருக்கின்றார். 9லே சனி, ராகு, கேது சம்பந்தம் உள்ளது. 9 கூடியவர் 8லே இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு 4லேயும் 9ஆம் வீட்டிற்கு 10லேயுமே இருப்பதினால் 9ஆம் வீட்டால் எல்லா விதமான நல்ல பலன்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தையினுடைய உறவுகள், குலதெய்வத்தினர் அருள், புனித யாத்திரை, தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சகல விதமான லட்சுமி கடாட்சத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
குரு பகவான் 9 கூடியவராகி 8லே மறைந்தாலும் ராசிநாதனுடைய நேரடி பார்வை கிடைப்பதனால் 9ஆம் வீட்டினுடைய பலன், அதாவது குரு பகவான் மறைவதனால் எந்த விதமான தோஷமும் ஏற்படாது. ஆனால் 9லே சனி ராகு கேது சம்பந்தம் இருப்பதினால் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு தந்தையால் மனக்கசப்புகளோ அல்லது தந்தையினுடைய உறவுகளால் வீண் விரோதங்களோ வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம். 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 6க்கு வந்து விடுவார். 5 கூடிய சூரிய பகவானும் 6க்கு வந்து விடுவார். அப்பொழுது சனி பகவானுடைய பார்வை நேரடியாக கிடைப்பதினால் அப்பொழுது தந்தையோ தந்தையினுடைய உறவுகளாலோ உங்களுக்கு சுப விரயங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ ஏற்படும். அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் தந்தையிடத்திலோ அவர்கள் உறவினரிடத்திலோ எதையும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உங்களிடத்தில் விரோதம் பாராட்டுவார்கள் என்பதும் நமக்கு 9ஆம் வீட்டு பலன் தெளிவாக தெரிவிக்கிறது. மேஷத்திற்கு 10க்குண்டான சனி பகவான் 9லே இருக்கின்றார். அவர் விரைவிலே 10க்கு வர உள்ளார். அவர் 10ஆம் வீட்டிற்கு 12லே இருந்தாலும் உங்களுடைய தொழில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 10ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது 10ஆம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை இருப்பதனால் தொழிலும் சரி பணிபுரிவர்களாக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அற்புதமான வளர்ச்சியை காண்பார்கள். தொழிலதிபர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணிபுரிவர்களும் வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முன்னேற்றமான மாற்றமும் நல்ல பண வருமானம் உள்ள முறையில் அவர்கள் வாழ்க்கை செல்லும் என்பது நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இருந்தாலும் 25ஆம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாய் சம்பந்தத்தினால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பணிபுரிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி தொழிலும் சரி வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி போட்டிகளோ போராமைகளோ நேரடியாகவோ மறைமுகமோ இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டுகள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். காரணம் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேஷத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 9லே இருந்து 3ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும் 11ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் ஆரம்பத்திலே உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் 11ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான வெற்றியும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் உங்களை தழுவும். குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் எல்லா விதமான உதவிகளும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். நினைத்தது நினைத்தபடி உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும். கணவன் மனை வகையிலும் குழந்தைகள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் மிக பெரிய ஆதாயம் அதிர்ஷ்டமும் உங்களை தழுவும் என்பது தெளிவாக தெரிகிறது. 25ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் 6க்கு வந்து விடுவார். அங்கே புதன் சுக்கிரன் அனைவரும் இருப்பார்கள். சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் அப்போது மூத்த சகோதரர் வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ அல்லது வீண் விரைய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால்தான் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. 12 கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து 9லே இருந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் 12ஆம் வீட்டு பலன்களால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவீரியங்களாக இருக்குமே தவிர, அதாவது ஆன்மீக செலவு, ஆன்மீக சுற்றுப்பயணம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவு, தர்மமான முறையில் செலவுகள் ஆகுமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக செப்டம்பர் மாத பலன்கள் மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகத்தினாலும் 5 கூடிய சூரிய பகவான் அனுகிரகத்தினாலும் செவ்வாய் குரு பகவானை பார்ப்பதினால் ஆக 1, 5, 9 தொடர்பு இருப்பதினால் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் நிறைவான வாழ்வும் வளமும் வெற்றியும் தனப்பிராப்தியும் அருமையாக கிடைக்கும் என்பது நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். மேஷராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும், கந்தசஷ்டி கவசம் படிப்பதும், ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் அளவற்ற நல்ல பலன்களை நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.